இல்லை, இந்த கொடூரமான சம்பவத்தில் 13 அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல பேரை காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி வருகிறது. அவங்க விரைவில் நலம் பெற வேண்டும் என்று விழைகின்றேன். நான் எழுப்புகிற முதல் கேள்வி ரொம்ப எளிமையானது, எதிரொலிக்குது கொஞ்சம். நான் எழுப்புகிற முதல் கேள்வி, இப்படி 13 பேர் மாண்டு போயிருக்காங்க. நீங்க சொல்றபடி 20க்கு மேற்பட்டவங்க சிகிச்சை பெறாங்கன்னா, நாட்டினுடைய பிரதம மந்திரி அந்த குடும்பங்களுக்கும் சிகிச்சை பெறவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? அவர் இன்றைக்கு பூட்டான் போயிட்டார். ஏன் அதை ஒத்தி வச்சிருக்க கூடாது? சில தினங்கள் கழித்து பூட்டான் போயிருக்க கூடாதா? இதுவல்லவா முக்கியம். ஆனா அங்க போய் பேசியிருக்கார். நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறேன். அவர் சொன்ன வாக்கியம் என்று ஆங்கில ஏடுகளை பார்த்துட்டு வர்றேன். இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்கள், கான்ஸ்பிரேட்டர்ஸ், அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆக நாட்டு பிரதமரை பொறுத்தவரையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். இது ஒரு சதி செயல், சதிகாரர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அதிகாரபூர்வமா என்ன அறிவிக்கல. அதுக்கு இப்ப நம்முடைய ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அது அந்த கேபினட் உபகுழு தாங்க சொல்லும் அப்படிங்கிறான். சரி, இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏங்க இந்த சிந்தூர் அந்த ஆபரேஷனுக்கு பிறகு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பேசினாரு? பயங்கரவாதத்தினுடைய அடிவேரை நாங்கள் அழித்து விட்டோம், இனி பயங்கரவாதிகள் வாலாட்ட முடியாது, பாகிஸ்தான் மிரண்டு போய் கிடக்குது அப்படின்னு பேசினாரா இல்லையா? இப்ப கூட பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அந்த பேச்சை நான் கேட்டேன். இப்ப நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம், ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையில தலைநகரத்தில் மிக முக்கியமான பகுதி, அதை ஆச்சாரிய எல்லாம் விளக்குனார். இன்னும் கூட செய்தி பார்த்தேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லமே அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கான். அவ்வளவு மையமான பகுதியில் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு கார் வெடிப்பு நடந்தது? அப்படி என்றால் இது உளவுத்துறையினுடைய தோல்வி இல்லையா?